எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நீங்கள் RS, D, JK flip flop-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் முடிவை சரிபார்ப்பது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோ 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது பற்றியும் மற்றும் அதை சரிபார்ப்பது பகுதி 2-இல் காணலாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் RS, D, JK flip flop-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கி அவற்றின் முடிவுகளை சரிபார்க்கவும் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் பயனர் கையேட்டுடன், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74279, டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC 74379, மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் தேவைக்கேற்ப, மேக்னிஃபையிங் லென்ஸ். RS flip flop IC 74279-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்களை உருவாக்குதல். 74279 என்பது Quad SR flip flop latch IC ஆகும். இது dual inline பேக்கேஜில் 16 பின்களை கொண்டுள்ளது. இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சர்க்யூட்டுக்கு IC 74279 மற்றும் IC 7404 ஆகிய 2 IC-கள் தேவை. IC 74279 மற்றும் IC 7404 ஆகிய இரண்டிலும் அச்சிடப்பட்ட குறியீட்டு எண்ணை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி அடையாளம் காணவும். பின் எண் 1-ஐ கண்டறியவும். பின் எண்ணை குறிக்கும் அது ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டின் மேல் IC சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்து பிரெட் போர்டில் IC-யின் பின்களை 2 வரிகளையும் மெதுவாக செருகவும். பின்களை வளைக்காமல் அல்லது துளைக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். பின் 8-ஐ கிரவுண்ட் GND உடனும் மற்றும் பின் எண் 16-ஐ IC 74279 இன் +5 volts VCC பவர் சப்ளை உடனும் இணைக்கவும். மேலும் IC 7404 இன் பின் 7-ஐ GND மற்றும் பின் 14-ஐ VCC உடன் இணைக்கவும். பின்கள் 1, 5, 10 மற்றும் 14-ஐ டாகல் சுவிட்சுகளுடன் முறையே A, B, C மற்றும் D ஆக இணைக்கவும். IC 7427 இன் பின் 1-ஐ IC 7404 இன் பின் 1 உடன் இணைக்கவும். IC 7404 இன் பின் 2-ஐ IC 74279 இன் பின் 2 உடன் இணைக்கவும். அதேபோல் AND NOT கேட்டை மற்ற SR flip flop latchகளின் R மற்றும் S இன்புட்டிற்கு இடையே சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கவும். +5 volt பவர் சப்ளை VCC-ஐ ஸ்விட்ச் ஆன் செய்யவும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் பிட் விட்த்தின் அடிப்படையில் டேட்டா இன்புட் லைனுக்கு A, B, C மற்றும் D விரும்பிய parallel இன்புட் டேட்டாவை பயன்படுத்தவும். லோடட் டேட்டாவை அவை பிரதிபலிக்கிறதா என்பதை பார்க்க parallel அவுட்புட் லைன்களை Q0 முதல் Q3 வரை சரிபார்க்கவும். அப்ளைட் parallel இன்புட் டேட்டாவுடன் அவுட்புட் பொருந்த வேண்டும். கிளாக் இன்புட்டில் ஒரு கிளாக் பல்ஸை கொடுத்து ட்ரூத் டேபிளை கொண்டு சரிபார்க்கவும். parallel இன்புட் 1 0 0 1, parallel அவுட்புட் 1 0 0 1, parallel இன்புட் 1 0 1 1, parallel அவுட்புட் 1 0 1 1, parallel input 1 1 0 1, parallel output 1 1 0 1, parallel input 1 1 1 1, parallel output 1 1 1 1. D flip flop IC 74379-ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்களை உருவாக்கவும். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு IC 74379 D flip flopகள் தேவை. இது ஒரு 16 பின் dual inline தொகுப்பு ஆகும். IC 74379 ஆனது 8 இண்டிவிஜுவல் டேட்டா பிட்ஸ்களை சேமிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் செயல்பாடுகளில் கிளாக் சிக்னல்கள் மற்றும் டேட்டா எனேபிள் சிக்னல்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. IC 74379-இல் அச்சிடப்பட்ட குறியீட்டு எண்ணை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி அடையாளம் காணவும். பின் எண் 1-ஐ கண்டறியவும். அது பின் எண் 1-ஐ குறிக்க ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டின் மேல் IC சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும்.
ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்து பிரெட் போர்டில் ஐசியின் பின்களின் 2 வரிகளையும் மெதுவாக செருகவும். பின்களை வளைக்காமல் அல்லது துளைக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். பின் எண் 8 ஐ கிரவுண்ட் GNT உடனும் மற்றும் பின் எண் 69 பவர் சப்ளை +5 வோல்ட்ஸ் VCC உடனும் இணைக்கவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கிளாக் இன்புட்டுடன் பின் எண் 9 ஐ இணைக்கவும். பின் எண் 4 இல் சீரியல் இன்புட் டேட்டாவை இணைக்கவும். பின்கள் 2 ஐ 5 உடனும் 7 ஐ 12 உடனும் 10 ஐ 13 உடனும் ஃபிளிப் ஃப்ளாப் 0 இலிருந்து அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் 1க்கும் ஃபிளிப் ஃப்ளாப் 1 இலிருந்து ஃபிளிப் ஃப்ளாப் 2 மேலும் பல என அவுட்புட்டை ஊட்ட இணைக்கவும். அவுட்புட்களை கவனிக்க பின்கள் 2 QA, 7 QB, 10 QC மற்றும் 13 QD ஆகியவற்றை டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள LED அவுட்புட்களுடன் இணைக்கவும். LED ஆன் என்றால் லாஜிக் 1 என்றும் ஆஃப் என்றால் லாஜிக் 0 என்றும் பொருள். பவர் சப்ளை +5 வோல்ட் VCC ஐ ஸ்விட்ச் ஆன் செய்யவும். சீரியல் இன்புட்டில் லாஜிக் 1 ஐ பயன்படுத்தவும் மற்றும் CLK பின்னுக்கு கிளாக் பல்ஸ்களை பயன்படுத்தவும். ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சீரியல் இன்புட் டேட்டாவை ஒரு பிட் மூலம் மாற்ற வேண்டும். சீரியல் அவுட்புட் பின்னில் உள்ள டேட்டா தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட இன்புட் டேட்டாவுடன் பொருந்துகிறதா என்பதை ட்ரூத் டேபிளுடன் சரிபார்க்கவும். கிளாக் பல்ஸ் 0, QA 0, QB 0, QC 0, QD 0. Clock pulse 1, QA 0, QB 0, QC 0, QD 1. Clock pulse 2, QA 0, QB 0, QC 1, QD 1. Clock pulse 3, QA 0, QB 1, QC 1, QD 1. Clock pulse 4, QA 1, QB 1, QC 1, QD 1. Clock pulse 5, QA 1, QB 1, QC 1, QD 0. Clock pulse 6, QA 1, QB 1, QC 0, QD 0. Clock pulse 7, QA 1, QB 0, QC 0, QD 0. எனவே நாம் RS flip-flop IC 74LS279 மற்றும் D flip-flop IC 74LS379 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மேலும் ட்ரூத் டேபிளுடன் எவ்வாறு சரிபார்ப்பது என்று விவாதித்தோம்.